ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கிருபையும் விசுவாசமும். ஆவிக்குரிய விசுவாசம் என்பது நம்முடைய சொந்த மனபலம், நம்பிக்கை, நம்ப முடிகின்ற ஆற்றல் ஆகியவற்றின் மேல் சார்ந்து நின்று வெற்றி பெற முடியாதது. உண்மையான விசுவாசம் என்பது தேவனுடைய கிருபை, இரக்கம் ஆகியவற்றையே சார்ந்து நிற்க வேண்டும். அதாவது விசுவாசத்தை விழுந்து விடாமல் நிற்க வைக்கும் பொறுப்பை நாமே ஏற்றுக்கொண்டு சாதிக்க முடியாது. அதனை தேவன்தான் விழவிடாமல் தாங்க முடியும். நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் அந்த பொறுப்பை தேவனே ஏற்று செயல்படும்படி அவருடைய கிருபை, இரக்கம் ஆகியவற்றை சார்ந்து பற்றி கொண்டிருப்பதே. நம்முடைய ஜெபத்தில் நாம் செய்யும் ஒரு வேண்டுதல் உண்டு. தேவனே, என் விசுவாசத்தின் அளவை சார்ந்து அல்ல, உம் கிருபையின் அளவை சார்ந்தே நான் நிற்க விரும்புகிறேன். எனக்கு என்னுடைய விசுவாச அளவின் படியல்ல, உம்முடைய கிருபையின் நிறைவின் படியே இறங்கும் என்பதே அந்த வேண்டுதல். ஆம், தேவன் நம்மை விசுவாசிக்க அழைக்கின்றார். ஆனால் அந்த விசுவாசத்தை தூக்கி வைக்கின்றவரும் அவரே, தொடர்ந்து விழுந்து விடாமல் காப்பவரும் அவரே. சில நேரங்களில் மலை போல் இருந்த உங்கள் விசுவாசம் பனி போல் கரைந்து காணாமல் போய்விட்டது போல நீங்கள் உணரவில்லையா? அதனுடைய அர்த்தம் விசுவாசத்தை இழந்து விட்டோம் என்பதோ, நம்பிக்கையில் பலம் குன்றிவிட்டோம் என்பதல்ல. தொடர்ந்து அதனை மலை போல் தோன்ற வைக்கும் பலம் நமக்கில்லை என்பதே பொருள். அங்கே தேவ கிருபையை சார்ந்து நிற்க வேண்டிய பலவீனத்தை நாம் உணர்ந்து தாழ்மைப்படும் போது தேவன் அந்த விசுவாசத்தை விழாமல் தாங்கி வருவதை மீண்டும் காண முடியும். விசுவாசத்தில் பிரதானமானவராகிய ஆபிரகாமின் சரித்திரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை காண்கின்றோம். விசுவாச வீரனாகிய அவர் தேவன் ஒரு காரியத்தை குறித்து கொடுத்த வாக்குறுதியை விசுவாசிக்க இயலாமல் சிரிக்கின்ற அளவிற்கு சென்று விட்டார். அந்த காட்சி விசுவாசத்தில் ஆபிரகாம் ஒரு பூஜ்யம் என்பது போல் தோன்றவில்லையா? ஆனாலும் அவர் விசுவாசமற்றவர் அல்ல. அவர் தேவ கிருபையை சார்ந்து நின்றார். எனவே விசுவாசிப்பதில் குறைவுபடும் ஒரு பலவீனம் அவருக்கு இருந்தும் தேவன் அவருடைய விசுவாசத்தை விழவிடவில்லை. ஏனென்றால் விசுவாசிக்க அவர் சிரமப்பட்டாரே அன்றி விசுவாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்கு அதிகமாகவே இருந்தது. ஆம், கர்த்தருடைய கிருபையை தேட நாம் எடுத்துக்கொள்ளும் பிரயாசங்கள் தான் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படி தேவனை தூண்டும். சிந்தனைக்கு, இது நீங்கள் ஏற்கனவே அறிந்த உண்மைதான், ஆனால் ஏற்கனவே அனுபவித்த உண்மையா? இது ஏற்கனவே நீங்கள் அறிந்த உண்மைதான், ஆனால் ஏற்கனவே அனுபவித்த உண்மையா?